ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான லெமன் சாதம் எப்படி செய்வேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்காங்க. அதில் எண்ணெய் விட்டுக்காங்க. அப்புறம் கடுகு சேர்த்துக்காங்க. கடுகு பொரிஞ்சோடனே அதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பொடியான நறுக்கின இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க. பொன்னிறம் வதட்டி நல்லா வதக்கிக்காங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்காங்க. பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டி விட்டு நல்லா லெமன் வந்து ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா சோறு கிண்டும் போது ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும். அதனால் லெமன் ஊற்றும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் தேவைக்கேற்ப லெமன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறம் வடித்த சாதத்தை போட்டு கிண்ட வேண்டியதான். எவ்வளோ சாதம் வேணுமோ அவ்வளோ போட்டு கிண்ட வேண்டியதான். இப்படி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஈஸியான லெமன் சாதம் ரெடி. உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக போட்டு கிண்டிக்காங்க. இதுக்கு ஒரு துவையல் அரைச்சி வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். தேங்காய் துவையல்.